அடுத்தது இப்போ ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு Selenium. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? Pycharm ப்ராஜெக்டை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். அந்த test.py வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஓபன்ல இருக்கும். பிளாங்கா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். ஒருவேளை அங்க இல்லைன்னா நீங்க Selenium டெமோன்னு சொல்லி கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அது உள்ள போய் பாத்தீங்கன்னா test.pyன்னு இருக்கும். ஸோ அதை போய் ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை நீங்க டைப் பண்ண போறீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், கமெண்ட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஹேஷ்னா என்ன பண்ணும், அது வந்து அந்த லைன் ஆஃப் கோடிங்கை வந்து ரன் பண்ணாது. ஸோ லான்ச் த ப்ரௌசர், இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? லான்ச் த ப்ரௌசர் அப்படின்னா என்ன, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு குரோம் ப்ரௌசரை எப்படி நம்ம ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். குரோம் ப்ரௌசரை அது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஒரு லைன் ஆஃப் கோடிங் எழுதுனேன்னா ரன்னு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணும். நான் எதுவுமே ஓபன் பண்ண மாட்டேன், அதுவே வந்து எனக்கு ரன் பண்ணி ஓபன் பண்ண போகுது. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன லைன் ஆஃப் கோடிங் எழுத போறோம்னா இந்த லைன் வந்து நம்ம எழுதணும். ஸோ டிரைவர்ஸ் ஈக்குவல் டு வெப்டிரைவர் டாட் குரோம். ஸோ இத வந்து டிரைவர்னா நான் நேத்து என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் தானே சொன்னோம். டிரைவர்ல கொண்டு போய் இந்த குரோமோட எல்லா ஃபைல்ஸையும் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ டிரைவர் டாட் குரோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட். நீங்க வந்து ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணணும்னாலே ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஓபன் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு குரோமோட பாத் வேணும். குரோமோட டிரைவர் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா இதோட பாத் வேணும்னா நம்ம போய் D:/ன்னு நீங்க டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தப்பு தான் பண்ணுவோம். ஸோ அதனால இத ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு காப்பி கொடுத்து அப்சல்யூட் பாத் இத கொடுத்துட்டு இங்க வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாத்தை எனக்கு காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடும். இது ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க சேவ் பண்ணிருக்கீங்க இல்லையா, எந்த இடத்துல அதை சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்தை தான் அது எடுத்துட்டு வந்து எனக்கு காட்டுது. எங்க நான் டவுன்லோட் பண்ணிருக்கனோ அந்த பாத் வந்து எனக்கு காட்டுது. ஸோ அதனால இதை வந்து நமக்கு அப்சல்யூட் பாத்தா இது எடுத்துக்கும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அப்படியே ரன் பண்ணா எரர் வரும். ரன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ரன்ல போயிட்டு ரன்னு கொடுத்துடலாம். ரன்னு கொடுத்த உடனே எனக்கு கீழே வந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இதுதான் வந்து உங்களோட இந்த சீல் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கன்சோல், எரர் வந்து காட்டுற இடம். எரரோ அவுட்புட்டோ எல்லாமே உங்களுக்கு கீழே தான் காட்டும். இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, அது ட்ரை பண்ணுது ப்ரௌசரை வந்து ஓபன் பண்றதுக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொடுத்திருக்கிற லைன் தப்பா இருந்ததுன்னா எரர் காட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும், அதாவது ஓபன் ஆயிடும் ப்ரௌசர். இப்ப நமக்கு எதுவுமே நடக்கல, ரொம்ப ஸ்லோவா அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா இது என்ன, இது வந்து எந்த இதுக்குள்ள சாஃப்ட்வேர், இது Pycharm வந்து பைத்தானுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். ஓபன் ஆயிடுச்சா ப்ரௌசர்? ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓபன் ஆயிடுச்சு. நான் எதுவுமே ஓபனே பண்ணல, ஐகானை கிளிக் பண்ணி அதுவே எனக்கு வந்து குரோமா ஓபன் பண்ணி காட்டிடுச்சு. ஓகேவா? இப்படிதான் வந்து இப்ப நம்ம எந்த ப்ரௌசரை ஓபன் பண்ணிருக்கோம், குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆனா இங்க எரர்ஸ் வந்து நமக்கு எரரும் வருது. ஏன்னா நானா வந்து இப்ப க்ளோஸ் பண்ணேன். சரியா? இப்ப இது வந்து மத்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிருக்கு. ஒரு நிமிஷம், இது நம்ம ஹலோ இல்லையே, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ஹலோவா? நம்மளோட ப்ரோக்ராம் வந்து டெஸ்ட் தானே, டெஸ்ட் தான் நம்மளோட ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகல, எரர் காட்டுது. ஏன்? நேம் வெப் டிரைவர் இஸ் நாட் டிஃபைன்ட்னு காட்டுது. ஏன்னா இப்போ இது வந்து செலீனியம் கோட். ஈவன் தோ நீங்க செலீனியம் இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அந்த லைப்ரரியோட அந்த பேக்கேஜை வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இங்க இம்போர்ட் பண்ணணும். நீங்க சீல எல்லாம் பார்த்துருக்கீங்க,
இம்போர்ட்னு ஒண்ணு பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா? எடுத்த உடனே என்ன போடுவோம்? சிலலாம் ப்ரோகிராம்ல ஸ்டார்ட்டிங்ல போட்டு போடுவீங்கல்ல. அது என்ன மீன் பண்ணுது அது? அந்த ப்ரோகிராம் வந்து அந்த லைப்ரரியில போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? அத மாதிரி இங்க வந்து இதுதான் நம்மளோட லைப்ரரி ஃபைல். செலீனியம் இம்போர்ட் வெப் டிரைவர் அப்படின்னா தான் இந்த வெப் டிரைவரும் இந்த வெப் டிரைவரும் போய் ரெஃபர் பண்ணிக்கும். இல்லன்னா அது என்ன சொல்லுதுன்னா வெப் டிரைவர்னா என்னன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி எரர் கொடுக்கும். சோ ஒவ்வொரு தடவையும் எந்த ப்ரோகிராம் எடுத்தாலும் இந்த லைன் ஆஃப் கோடிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இதுதான் உங்களுக்கு டிஃபால்ட். எப்படி நீங்க சில ஹேஷ்டேக் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி.